கனி வந்துட்டு அவங்க கேம் ஆடுறதுக்கு மத்தவங்களோட இது பண்றாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல். ஏன்னா என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. நாமினேஷன்லயும் நான் சொல்லியிருப்பேன். ம். இந்த மாதிரி கனி வந்துட்டு ஸ்வீட் பெர்சன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. ஸ்வீட்னஸ் தான் அவங்களோட பவர்ன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. லைக் அவங்க பேசுறது வந்து கரெக்ட் அப்படின்னு. ஸோ இதே ஸ்வீட்னஸும், இதே கன்வின்சிங் இதுவும் அவங்க கேம்க்கு யூஸ் பண்றாங்களோ, அவங்க இந்த மாரி பேசினா நம்ம நம்பிடுறோம். நம்பிட்டு ஆமால்லன்னு யோசிச்சு நம்ம பாதிய டைவர்ட் பண்ணுதோ, ம். இத நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால நான் அத ஒரு நாமினேஷன்லயே நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அதுதான் நடக்குது. ம். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், நான் ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு அது நடந்தது. நான் உள்ள போயிட்டு ஒரு நாள் நான் செம்ம இதுல வந்தேன். அவங்க என்கிட்ட ஒரு மாரி கன்வின்சிங்கா ம். பேசுனாங்க. நெக்ஸ்ட் டே நான் யோசிச்சு, நோ, 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 நோ நீ ஏன் கன்வின்ஸ் ஆகுறன்னு அத விட்டு வெளில வந்துட்டேன். ஓகே. வந்துட்டு ஐ வாஸ் லைக் நோ. அவங்களே கேட்டாங்க, "ஏன் இப்படி இருக்க?" "இல்ல நான் தனியா கேம் ஆடுறேன்." நான் ஓப்பனா ஓகே. நான்லாம் ஓப்பனா சொல்லிடுவேன். ம். ஏன் உனக்கு எப்படி தனியா விளையாடணும்? உனக்கு யாராச்சும் இந்த வீட்ல வேணும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. ஐ வில் பி லைக் இல்ல என்ன நடந்தாலும் சரி, நான் தோத்து போனாலும் சரி, நான் தனியாவே பண்றேன். ஓகே. ஏன்னா, இவ்ளோ தூரம் நான் தனியா இங்க வரைக்கும் வந்து நின்னுருக்கேன். ம். எனக்கு அந் அ ஒண்ணு யாரும் சொல்லி தான் இந்த மாரி பண்ணணும்னு இல்ல. அப்போ என் ஒரிஜினாலிட்டி போயிடும். ம். நான் யாருன்னு இருக்காது. இவங்க சொல்றதுனால நான் பண்ணேன். நான் எங்கேயும் போய் சொல்லவும் முடியாது. இவங்க சொன்னாங்கப்பா, அதனால தான்ப்பா நான் கேட்டேன். சாரின்னு சொன்னா அது ரொம்ப பேடா இருக்கும். ஓகே. அது. ஸோ அதனால இந்த குரூப்பிசம் வந்துட்டு இவங்க அவங்களோட கேம் எப்படி போணும்னு யோசிக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவங்க போக வைக்கிறாங்களோ! அப்டின்றதுனால சபரி, ரம்யாலாம் அதுல ம். இருக்காங்க. அவங்க ரியலைஸ் பண்ணா, அவங்க வெளில வந்து இன்னும் நல்லா